அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பாதையில் இந்த ஹிஜ்ரத் பற்றிய ஒரு சிறு படிப்பினை, ஹிஜ்ரத் பற்றிய வரலாறுகளையும் அது கற்றுத்தரும் படிப்பினைகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது 1447 கடந்து 1447வது வருடத்தை நம்ம காலடி வச்சிருக்கோம். இது பல படிப்புகள் இருக்கு. இது ஏன் வருடத்தோட முதல் மாதமாக கணக்கிடப்பட்டிருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு மற்றும் சஹாபாக்கள் எந்த வருடத்தை முதல் மாதமாக, வருடத்தின் முதல் மாதமாக வைக்கலாங்கிற ஒரு பேச்சு நடந்திருக்க நிலையில இந்த ஹிஜ்ரத் ஒரு முக்கிய வரலாற்று படிப்பினைகளை கற்றுத்தந்திருப்பதால இதை வருடத்தின் முதல் மாதமாக இதை முடிவு செஞ்சாங்க. இது அப்படிப்பட்ட என்ன படிப்பினைகள் கற்றுத்தந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்ல வேண்டும், முஹாஜிர்கள் சொல்லக்கூடிய பெற வேண்டும் ஒரு கட்டளை. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக முயற்சி செய்கிறாங்க. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய இடத்தை விட்டு, நம்முடைய பிள்ளைகளை விட்டு, நம்ம இருக்கக்கூடிய நம்ம தயாரிப்பு செய்திருக்கிற வாகனங்கள், நம்மளுடைய இடம், நம்மளுடைய சொந்தங்கள், இதை விட்டு நம்ம இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொன்னால் நம்ம போக மாட்டோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் முஹாஜிர்கள் இதை செஞ்சாங்க. எதற்காக? அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதில் வெற்றி இருக்குது, தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு சொல்ல அல்லாஹ்வுடைய கட்டளையை அவங்க மாறு செய்யலை. அதனால் அவங்க இது நிரந்தரம் அல்ல, நிரந்தரமான ஒரு சொர்க்கம் நம்ம இதை கொண்டு அடையுவோங்கிற முழுமையான நம்பிக்கை அவ இருந்துச்சு. அந்த தியாகத்தின் பேரில் தான் இந்த ஹிஜ்ரத் நடைபெற்றுச்சு. அதுதான் முஹாஜிர்கள் சிறப்புடைய அந்தஸ்துடையவர்களாக இந்த தியாகத்தை அவங்க மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. இரண்டாவது, முன்னுரிமை எதற்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த முஹாஜிர்கள் உலக வாழ்க்கையை துறந்த ஒரு மறுமையுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. எதை கொண்டு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த செயலை செஞ்சால் இதுக்கு பிரதிபலன் இது இருக்குது, இந்த செயலை செஞ்சால் இதற்குரிய இந்த ஒரு காரியத்தை செஞ்சோன்னா இதற்குரிய பிரதிபலன் இது இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எல்லாம் உலக விஷயங்களை சார்ந்த விஷயங்களாக இருக்குது. ஆனால் முஹாஜிர்கள் நினைச்சாங்க, நம்ம நம்முடைய நாட்டை துறந்து நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எல்லா விஷயங்கள், கனவு, ஆசா பாசா எல்லாத்தையும் அவங்க விட்டு துறந்தவர்களாக அவங்க மறுமையுடைய வாழ்க்கைக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க. அதனால இந்த ஹிஜ்ரத் வெற்றி பயணமாக நடந்துச்சு. மூன்றாவது, தவக்கல்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். எதற்கெடுத்தாலும் ஒரு காரியங்களை நம்ம முன்னிறுத்தக்கூடியவங்களாக இருக்கோம். அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறதுக்கு, அல்லாஹ்வுடைய நற்பணிகளை செய்யறதுக்கு நம்ம எதற்கெடுத்தாலும் ஒரு காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு சரியான திட்டமிடல் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. எங்கே போகணும், எங்கேருந்து கிளம்பணும், அதற்கான பாதச்சுவடுகள் எங்கே போகணும், அந்த பாதச்சுவடுகளை எதிரிகள் எப்படி கண்காணிப்பாங்க, செஞ்சாங்க. சரியான திட்டம், அதற்காக அந்த திட்டமிடுதலுக்கு பிறகு அல்லாஹ்வின் உதவியை தேடுறது. முயற்சியே செய்யாம தவக்கல் சொன்னா அதுல எந்த பலனும் இல்லை. ஆனா இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரியான திட்டமிடலை நோக்கி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவர்களாக அந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. அதனால அந்த ஹிஜ்ரத் வெற்றி அடைந்த ஹிஜ்ரத்தாக மாறிச்சு. நான்காவது, சோதனையிலிருந்து வெற்றி. குறைஷிகள், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாங்க. ஆனால் அதைக்கெல்லாம் தாங்கி கொண்டு அவர்கள் அதை இருந்ததுனால இந்த ஹிஜ்ரத்துங்கிற கட்டளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியதாக இருந்தது. அதன் மூலமாக அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு இந்த தீனை, இந்த முழு இஸ்லாமையும் இந்த முழு உலகத்திற்கும் பரப்பக்கூடிய மிகப்பெரிய ஹிஜ்ரத் பயணத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அதிலும் வெற்றி அடைந்தாங்க. அப்போ சோதனையிலிருந்து வெற்றி என்பது நமக்கு ஒவ்வொருத்தரும் படிப்பினை பெறக்கூடியதாக இருக்குது இந்த ஹிஜ்ரத்து. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நமக்கு மட்டும்தான் சோதனை இருக்குது, நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது பலன் இல்லை. ஏன்னா அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவங்களை சோதனையின் மூலம், ஏன்னா அவங்க ஜிஹாது செய்கிறாங்களா, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாங்களா, அவங்க எந்த அளவுக்கு தீனுடைய ஒவ்வொரு அடிப்படை கொள்கைகளையும் விளங்கி அவங்க இதில் தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சில சோதனைகளை அவங்க கொடுக்குறான். அந்த சோதனைகளை பொறுமையோடு எதிர்கொள்ளவங்க தான் வெற்றி அடைய முடியுங்கிற
ஒரு உன்னதமான நிலையை இந்த ஹிஜ்ரத் அவங்களுக்கு கற்றுத்தந்திருக்கு. 5வது படிப்பினை என்னன்னா, முஹாஜிரீன்கள் இந்த ஹிஜ்ரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர்கள். முஹாஜிரீன்கள் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. முஹாஜிரீன்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரி சஹாபாக்கள் அவங்களுடைய படிப்பினை. இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னன்னா, நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் நமக்கு எது பிடிக்காதோ அதை மற்றவங்களுக்கு கொடுப்போம், எது நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒரு இடத்துல ஓரமாக வைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம முக்கியமான இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம கூட விருந்தாளிகள் வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஓரமான இடங்களை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனால் அன்சாரி சஹாபாக்கள் மிகப்பெரிய பங்கு வச்சாங்க. சகோதரத்துவத்தை இந்த ஹிஜ்ரத்தில் முன்னெடுத்தாங்க. அதற்கு காரணம் என்ன, அவங்க எல்லாத்தையும் முஹாஜிரீன்களுக்காக கொடுக்க முன் வந்தாங்க. அவங்க சகோதரத்தை இந்த ஹிஜ்ரத்து மூலமாக இந்த முழு சமுதாய இனத்துக்கும் அவங்க பரப்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. மற்ற முஹாஜிரீன்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆக இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இந்த 5 விஷயங்களின் மூலமாக இந்த உலக முஸ்லீம்களுக்கு படிப்பினையை கொடுத்தது. 1வது தியாகம், 2வது முன்னுரிமை எதற்கு தர வேண்டுங்கிற படிப்பினை, 3வது தவக்கல், வெறும் காரண காரியங்களின் மீது மட்டும் நம்ம வைக்கக்கூடாது, அது வச்சா சிறுக்கு. காரண காரியங்களையும் நம்ம செஞ்சுட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வின் உதவியை நாடுவது தான் உண்மையான தவக்கலாக இருக்கிறது. 4வது சோதனையிலும் பொறுமை கொள்வது. 5வது சகோதரத்துவம். இதுதான் நமக்கு இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய படிப்பினையாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.